தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். டைரக்டர் பிளெஸி உடைய டைரக்ஷன்ல ஆக்டர் சுகுமாரன், அமலா பால் போன்ற பலர் நடிச்சு வெளியாகி இருக்க படம் தான் தி கோட் லைஃப். இந்த படம் எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி வேற லெவல்ல இருக்கா, இல்ல என்னடா இது படம் அப்படின்ற மாதிரி இருக்கா போன்ற பல விஷயங்களை தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோடைய ஒன்லைன் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். 5th வரைக்குமே படிச்சிருக்க நஜீப், அதாவது பிருத்திவிராஜ் சுகுமாரன் அழகான குடும்பத்தோட அம்மா, பிரெக்னென்டான ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. 5வது வரைக்குமே படிச்சிருக்க அந்த காரணத்தினால இவருக்கு பெரிய வேலை வாய்ப்பெல்லாம் இல்லாம சின்ன சின்ன வேலைகளை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நம்மளுடைய லைஃபையும் நமக்கு வேற குழந்தை வேற போக போகுது, அதனால வீட்டையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்ட்டு இங்க இருந்து வெளிநாடு போய் வெளிநாட்டுல இருந்து இவங்களுக்கு காசு அனுப்பலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானோட சவுதி அரேபியாவுக்கு போறாரு. அங்க போயிட்டு ஒரு பாலைவனத்துல இவர் சிக்கிறாரு. அவங்க சிக்கி இவர் எப்படிலாம் தவிக்கிறாரு, இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு, இவர் அங்க வந்து தப்பிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோடைய ஒன்லைன். 2008 ஒரு உண்மை சம்பவத்தை மையப்படுத்தி ஆடு ஜீவிதம் அப்படின்ட்டு ஒரு நாவல் வெளிவந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு பெறுது. இந்த நாவலை தழுவி தான் இந்த கோட் லைஃப் அப்படின்ற படத்தை வந்து எடுத்திருக்காங்க. இது எல்லாருக்குமே நார்மலாக தெரிஞ்ச விஷயங்களா இருந்தாலும் இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸாக அமைஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜ் சுகுமாரனுடைய ஆக்டிங் தாங்க. ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து வெளிப்படுத்தியிருந்தாரு. காஸ்டவேல டாம் ஹாக்கன்ஸ் வந்து எந்த மாதிரியான ஒரு நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருந்தாரோ ஒரு அதே மாதிரியான ஒரு நடிப்பையும் ஒரு பிரமிக்க வைக்கிற அளவுக்கு வந்து நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு பிருத்திவிராஜ் சுகுமாரன். இது மட்டும் இல்லாம அந்த காஸ்டவே படத்துல எப்படி அந்த ஒரு பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குமோ அதை விட டபுள் மடங்கா இந்த படத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா பிருத்திவிராஜ் சுகுமாரன் பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷனையும் வேற லெவல்ல காமிச்சிருக்காரு. முக்கியமா சொல்ல போனோம்னா இந்த டப்பிங் அப்போ வந்து இவர் வந்து ஒரு தண்ணி குடிக்காத ஒரு மனுஷன் வந்து ரொம்ப நாள் கழிச்சு அவருடைய குரல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த டப்பிங்கையும் இவர் கொடுத்திருந்தாரு. மோஸ்ட்லி வந்து நிறைய எல்லா லாங்குவேஜ்லையும் இவர் தான் வந்து டப்பிங் பண்ணியிருக்காரு அப்படின்றதும் வந்து சோஷியல் மீடியாவில் படு வைரலாக போயிட்டு இருந்தது. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோடைய மியூசிக் ஏஆர் ரகுமான் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஹைப் இருந்தது. ஏஆர் ரகுமான், பிருத்திவிராஜ் சுகுமாரன் அப்படின்னு சொல்லும்போது ஸோ இந்த படத்தில் ஏஆரோடைய மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெலோடியஸ் சாங்லாம் 2-3 கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக ஃபீலிங்காகவே இருந்தது. ஆனாலும் ஒரு சர்வைவல் த்ரில்லர் மூவிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரையும் ரொம்ப அழகாகவே கொடுத்துருந்தாரு. பட் இருந்தாலும் ரொம்ப வேற லெவலெல்லாம் இல்லைனாலும் ஏஆர் ரகுமான் வந்து அவருடைய ஒர்க் என்னமோ அதை வந்து பர்ஃபெக்டாக சூப்பராகவே கொடுத்துருந்தாருன்னு சொல்லலாம். டைரக்டர் பிளெஸி இந்த படத்தை திரைக்கு ரொம்ப அருமையாகவே கொண்டு வந்திருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் என்னடா நல்லா தானே போயிட்டு இருக்கு, ஏன்னா பட்டன் டைவர்ட் பண்ற மாதிரி கட்ஸ் வச்சிருக்கீங்களே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அது என்ன அப்படின்னா இப்போ வந்து பிரசன்ட்ல நடக்கும்போதே பாஸ்ட் பத்தி கொஞ்சம் நினைச்சு பார்க்குற மாதிரி இன்டர் கட்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து இவருக்கு வந்து இந்த கோட் லைஃப் அப்படின்ற போது அந்த டெசர்ட்ல என்ன நடக்குது அப்படின்ற அந்த கியூரியாசிட்டி ஆடியன்ஸ் கிட்ட வந்ததுக்கு அப்புறமும் இப்படி கட் பண்ணி அந்த பாஸ்ட்டுக்கு போகும்போது ஒரு சில இடத்துல வந்து என்னடா நல்லா தானே போயிட்டு இருக்கு, இது ஏன்னா இப்படி டைவர்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. பட் ஆனால் இருந்தாலும் ஒரு படத்துக்கு ஸ்டார்டிங்ல இருந்து என்ன நடந்தது அப்படின்றத அவங்க நினைவுபடுத்துறதுக்காக, அதாவது சொல்றதுக்காக இந்த மாதிரியான கட்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அந்த விதம் நல்லா இருந்தாலும் இப்படி நல்லா போயிட்டு இருக்கும் போதே ஒரு டைவர்ஷன் இருந்ததே அப்படின்ற ஒரு ஃபீலும் இருந்தது. இந்த டைவர்ஷன்லாம் படத்துல இருந்தாலும் கட்ஸ் மூலியமாகவும் டிரான்சிஷன் மூலியமாகவும் இந்த பாஸ்ட்ல நடக்கிற அந்த இன்டர் கட்ஸை வந்து ரொம்ப அழகாவே ஸ்ரீகட் பிரசாத் அவர்கள் வந்து எடிட்டிங்ல காமிச்சிருந்தாங்க. முக்கியமா வந்து சொல்ல போனோம்னா சில இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேமல் கத்துனா கூட வந்து பயப்படுற மாதிரி ஒரு கட்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த டே நைட்டு காமிக்கிற அந்த வித்தியாசம் இப்படி எல்லாமே இந்த படத்துல வந்து எடிட்டிங் வைஸா ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபி வைஸ் பார்த்தோம்னா படத்துல நிறைய இடத்துல வந்து வைட் ஆங்கிள், அதாவது லேண்ட்ஸ்கேப்பா வந்து நிறைய இடத்துல காமிச்சிருந்தாங்க. இதெல்லாம் விஷுவலைஸா பார்க்க ரொம்ப ஒரு விஷுவல் ட்ரீட்டா இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் ஃபுல்லாமே வந்து பிருத்திவிராஜ் சுகுமாரன் வந்து இவர் பிழைப்பாரா இல்ல அங்கேயே செத்துருவாரா அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி இருக்கும்போதே அந்த லேண்ட்ஸ்கேப் காட்டும் போது ஃபுல்லா சுத்தி பாலைவனமா தான் இருக்குமே. நடுவில் ஒரு வீடோ ஒரு இடத்துல வந்து ஒரு பில்டிங்கோ எதுவுமே ரோடோ எதுவுமே இருக்காது. ஸோ இப்படிலாம் காமிக்கும் போது அந்த திகில்னஸ் வந்து அந்த த்ரில்லிங் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்தது. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் லேண்ட்ஸ்கேப் ஷாட் வந்து ரொம்ப அழகாகவே காமிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பாலைவனத்தில் இருக்க பல விஷயங்களை அந்த தண்ணி இல்லாத இயக்கத்தையும் தாகத்தையும் வந்து விஷுவலைஸாக காமிக்கும் போது சரி, இந்த பிணந்திண்ணி கழுகுகள் வரும்போது பாம்புகள் இருக்கும்போது போன்ற பல விஷயங்களையும் வந்து கேமரா மூலியமாக ரொம்ப அழகாகவே ரொம்ப தெளிவாகவே காமிச்சிருந்தாங்க. ஒரு சர்வைவல் த்ரில்லர் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டோம்னாலே கண்டிப்பா அதுல ஒரு த்ரில்லிங் இருந்தாதான் அந்த படம் வந்து நமக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். அதுவும் இல்லாம பல பேர் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு நான் இந்த வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு வேற ஒரு வேலையை தந்துட்டு விசாவை பிடிங்கிட்டு வச்சிருக்க பல விஷயங்களையும் நம்ம நியூஸ் மூலியமா பார்த்திருப்போம். ஸோ
அதெல்லாம் தாண்டி இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை மையப்படுத்தி வந்து இருக்கிறதால இது வந்து நமக்கு ரொம்ப எமோஷனலாகவே கனெக்ட் ஆச்சு. என்னடா ஒரு மனுஷன் இவ்வளோ இல்லாமடா ஒரு தண்ணிக்காகவும் ஒரு தாகத்துக்கு தண்ணி குடிக்க முடியாமல் அந்த டெசர்ட்டில் அவ்வளோ தூரம்லாம் நடந்து கஷ்டப்பட்டு வந்தானாடா அப்படின்ற அந்த எமோஷனல் ஃபீல் வந்து ரொம்ப நல்லாவே இந்த படத்தில் கனெக்ட் ஆச்சு. என்னடா இந்த படத்துக்கு இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். மலையாளத்தில் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன பிரேமலு, பிரம்மயுகம், மஞ்சுமேல் பாய்ஸ் ஒரு அதர் ஸ்டேட்டில் பேசும் பொருளாளருக்கு ஹிட் ஆகிருக்கு. ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷன் மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து ரொம்ப நாளாக நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம், ஒரு லாங் பீரியடில் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு வந்து சோஷியல் மீடியாவில் பேசிட்டு இருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து ஜார்டனில் இருக்க ஒரு டெசர்ட்டில் வந்து எடுக்கிறதா பிளான் பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கொரோனா வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்ட மாதிரி இந்த படத்தை வந்து ஓமனில் எடுத்திருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லி ஒரு வழியாக ஷூட்லாம் முடிச்சு படம் ரிலீஸ்க்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல ஏஆர் ரகுமான், பிருத்திவிராஜ் சுகுமாரன் வேற இருக்காங்க, கண்டிப்பா வந்து வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பேசி வந்து எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏத்த மாதிரி இல்லைனாலும் ஒரு நல்ல படமாவே வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இந்த கோட் லைஃப் படத்தில் 90s பேக்ட்ராப்பில் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. படத்தில் என்னடா பிருத்திவிராஜ் சுகுமாரனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் காமிக்கிறீங்க, இவர் அங்கே வந்துட்டாரு, அதுக்கப்புறம் இவர்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கூட போலியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் தேட மாட்டாங்களா, அவங்க வீட்டில் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் இந்த படத்தில் வரும். ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோன்னா 90s டைமில் வந்து பெருசாக இந்த ஃபோன்லாம் இல்லாத ஒரு ஸ்டேட் தான். அப்போ தான் வந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக வருது. ஸோ அந்த டைமில் வந்து அதுவும் இன்டர்நேஷனல் கால்னு சொல்லும் போதே தனியாக ஒரு அமௌண்ட் வந்து போகும். ஸோ இதெல்லாம் பார்த்து தான் கரெக்டாக இந்த படத்தை வந்து வச்சிருக்காங்க. ஸோ இருந்தாலும் இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வரும்போது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா அதுக்கான பதில் என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். இந்த ஆடு ஜீவிதம் நாவலை நீங்க படிச்சிருந்தீங்கன்னா இந்த நாவலுக்கும் இந்த படத்துக்கும் என்ன மாதிரியான டிஃபரன்ஸ் இருக்கு, இந்த நாவல்ல இருந்து இதை எடுக்க மிஸ் பண்ணிட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி எதனா இருந்தா அதை கீழே கமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த படம் நீங்க பார்த்துட்டீங்கன்னா இந்த படம் எப்படி இருக்கு, உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு, இதை வந்து ஆட் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி எதனா இருந்தாலும் அதையும் நீங்க கீழே கமெண்ட் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி வேற ஒரு படத்தில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from விக்னேஷ் விக்கி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.